இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆயிரம் குறை சொன்னாலும் இந்திய சமுதாயத்திற்கு போராடும் ஒரே கட்சி மாய்கா மட்டுமே. தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன். ஆயிரம் குறை சொன்னாலும் இந்நாட்டில் இந்திய சமுதாயத்திற்காக போராடும் ஒரே கட்சி மாய்கா தான் என அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். அதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது என அவர் சொன்னார். பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மாய்காவின் சேவைகள் எப்போதும் போலவே தொடர்கின்றன. மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் வந்து நிற்பதும் மாய்காவினர்தான். மார்தட்டி கொள்ளும் மாற்று கட்சிகளிடம் இதை எதிர்பார்க்க முடியாது என்றார் அவர். மாய்காவின் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் தாஃபே கல்லூரி மூலம் ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள் உருவாகி இருப்பதோடு மாணவர்களுக்கு உதவ 1.5 மில்லியன் ரிங்கெட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தவிர மாய்கா தலைமையகத்திற்கு அருகில் 4 ஏக்கர் நிலம் வாங்கி பல மாடி கட்டிடத்தை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பதவிக்காக யாரிடமும் கெஞ்சாத பொதுநல அரசியலை முன்னெடுக்கும் தன்மானம் உள்ள கட்சியாக மாய்கா தொடர்ந்து செயல்படுவதாக சிரம்பானில் நடைபெற்ற மாய்கா மகளிர் ஒன்று கூடல் நிகழ்வில் விக்னேஸ்வரன் தெரிவித்தார். FT033 சாலையில் 10 மீட்டர் ஆழத்திற்கு உருவான திடீர் பள்ளம். UTEM நோக்கி செல்லும் பாதை மூடப்பட்டது. இன்று அதிகாலை UTEM எனப்படும் மலேசிய மலாக்கா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் நோக்கி செல்லும் FT033 செக்ஷன் 22.0 ஜாலான் லெபு SPA ஃபாஸ்ட் லேன் பாதையில் சுமார் 10 மீட்டர் ஆழத்திற்கு ஒரு திடீர் பள்ளம் உருவானது. இதைத் தொடர்ந்து வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அந்த ஃபாஸ்ட் லேனின் ஒரு பாதை முழுமையாக மூடப்பட்டதாக மலாக்கா தெங்கா JKR கூறியது. ஆரம்பகட்ட நடவடிக்கையாக சம்பவ இடத்தில் எச்சரிக்கை பலகைகள் மற்றும் மாற்றுப்பாதை குறியீடுகள் உடனடியாக நிறுவப்பட்டன. தொடர்ச்சியான கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வாகன ஓட்டிகளும் சாலை பயணர்களும் அதிகாரிகள் வழங்கும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தேவைப்பட்டால் மாற்று வழிகளை பயன்படுத்தவும் அவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். கூச்சிங்கில் டிக்டாக்கில் பகுதி நேர வேலை மோசடியில் மூதாட்டி 5,27,000 ரிங்கெட் இழந்தார். டிக்டாக் வழியாக வந்த பகுதி நேர வேலை வாய்ப்பு போலி என தெரியாமல் 5,27,000 ரிங்கெட்டிற்கு மேல் இழந்துள்ளார் சரவா கூச்சிங்கை சேர்ந்த 71 வயது மூதாட்டி ஒருவர். TK ஷாப் என்ற தளத்தின் மூலம் எளிய பணிகளை செய்தால் அதிக கமிஷன் கிடைக்கும் என அவருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அதனை சரியாக ஆராயாத அந்த மூதாட்டி 23 தடவையாக 16 வங்கி கணக்குகளுக்கு மொத்தமாக 5,27,130 ரிங்கெட் பணத்தை மாற்றியுள்ளார். ஆனால் சொன்னபடி கமிஷன் கிடைக்காத பிறகே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அவர் போலீசில் புகார் செய்தார். இந்நிலையில் இதுபோன்ற 49 மோசடி சம்பவங்கள் இவ்வாண்டு கூச்சிங்கில் பதிவாகியுள்ளதாக மாவட்ட போலீஸ் கூறியது. அவற்றின் மொத்த இழப்பு 2.26 ரிங்கெட் மில்லியன் ஆகும். எனவே லாபகரமான வருமானம் கிடைக்கும் என்ற ஆசை வார்த்தைகளோடு வரும் பகுதி நேர வேலை வாய்ப்புகள் குறித்து பொதுமக்கள் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சலுகைகள் சந்தேகத்திற்குரியதாக இருந்தால் உடனடியாக அதிகாரிகளிடம் சரிபார்க்கவும் அறிவுறுத்தப்படுவதாக போலீஸ் கூறியது. அது என் மகன். கிளானில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆடவரின் தாய் கதறல். கிளான் தாமான் மெஸ்ரா இண்டாவில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஓர் இந்திய ஆடவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இரவு 9 மணிகளவில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. முன்னதாக வீடொன்றின் முன்புறம் 4 சக்கர வாகனத்தின் அவ்வாடவர் சரிந்து விழுந்து பேச்சு மூச்சின்றி கிடந்த 2 வீடியோக்கள் வைரலாகின. பலமுறை துப்பாக்கி வேட்டு சத்தம் கேட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறினர். எனினும் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. நள்ளிரவு வரைக்குமான தகவலின்படி தடயவியல் அதிகாரிகளும் K9 மோப்ப நாய்கள் படையும் சம்பவ இடத்தில் சோதனை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இறந்தவரின் தாயார் என நம்பப்படும் மாது இரவு 11:15 வாக்கில் மேலும் சிலருடன் சம்பவ இடம் வந்தபோது பரபரப்பு ஏற்பட்டது. இறந்தவரின் உடலை பார்க்க வேண்டும் என அவர் கேட்டபோது பணியில் இருந்த போலீஸ்காரர்கள் அவரை தடுத்தனர். அவரோ அது என் மகன் என் மகன் என கதறினார். அவரை போலீசாரும் அங்கிருந்த பொதுமக்களும் அமைதிப்படுத்தினர். இச்சம்பவம் குறித்த முழு விவரங்கள் போலீஸ் தரப்பிலிருந்து இன்று காலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சபா சட்டமன்ற தேர்தலில் DAP படுதோல்வி. முழு பொறுப்பேற்றார் அந்தோனி லோக். ஓரிடம் கூட வெல்லாமல் சபா சட்டமன்ற தேர்தலில் DAP கண்ட படுதோல்விக்கு முழு பொறுப்பேற்றுக் கொள்வதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். மாநில மக்களின் முடிவை முழு மனதுடன் மதிக்கிறோம் என்றார் அவர். கடந்த முறை 6 இடங்களில் வெற்றி பெற்ற DAP இம்முறை லிகாஸ், லோயாங், தஞ்சோங் ஆரு, கபாயான் உள்ளிட்ட 8 தொகுதிகளில் போட்டியிட்டது.
ஆனால் அத்தனை இடங்களிலும் அது தோல்வியுற்றது. பெரும்பாலான இடங்களை முன்னாள் முதல்வர் டாக்டர் ஸ்ரீ ஷாபி அப்தால் தலைமையிலான வாரிசான் கட்சியிடம் அது இழந்தது. தேர்தல் தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை அக்கட்சியின் தலைமை கவனத்தில் கொள்ளும். அடுத்தடுத்த தேர்தல்களில் மீண்டும் ஆதரவை பெற அதன் பலவீனங்களை டிஏபி ஆய்வு செய்யும் என போக்குவரத்து அமைச்சருமான அந்தோனி லொக் கூறினார். 2004ஆம் ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக சபா சட்டமன்றத்தில் ஓரிடம் கூட இல்லாமல் போனாலும் டிஏபிக்கு இன்னும் அம்மாநிலத்தில் 2 எம்பிக்கள் உள்ளனர். அவர்கள் தங்கள் முயற்சிகளை முடுக்கி விடுவார்கள் என்று அவர் கூறினார். தோல்வி கண்ட டிஏபி வேட்பாளர்களில் மத்திய துணை அமைச்சரும் சபா டிஏபி துணைத் தலைவருமான டத்தோ சான் பூன் ஹிங் முக்கியமானவர் ஆவார். இலங்கையில் தித்வா புயல் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 153ஆக உயர்வு. இலங்கையில் தித்வா புயல் தாக்கியதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 153ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 191 பேரை இன்னமும் காணவில்லை என அதிகாரிகள் கூறினர். சுமார் 78,000 மக்கள் 800க்கும் மேற்பட்ட தற்காலிக நிவாரண மையங்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். புயல் தாக்கத்தில் 15,000 வீடுகள் சேதமடைந்துள்ளன. 1/2 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை அரசாங்கம் அவசர நிலையை அறிவித்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை வேகப்படுத்தியுள்ளது. இந்தியா, அமெரிக்கா, மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளும் நிவாரண உதவிகளை அனுப்பி வருகின்றன. அடைமழை தொடரலாம் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. நிலச்சரிவின் எதிரொலி, அவசர எச்சரிக்கை முறை வேண்டும். தானாராத்தா சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்து. கேமரன் மலை தானாராத்தாவில் அண்மையில் ஏற்பட்ட நிலச்சரிவு உள்ளூர் வாசிகளுக்கும் சுற்றுப்பயணிகளுக்கும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டதால் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து தற்காலிகமாக தடைப்பட்டது. நல்ல வேளையாக உயிரிழப்புகள் பதிவாகவில்லை என்றாலும் இச்சம்பவம் பாதுகாப்பு மீதான கவலைகளை மேலும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இச்சம்பவத்தை படிப்படியாக கொண்டு எதிர்கால பேரிடர்களை தடுக்க ஆரம்பகட்ட எச்சரிக்கை முறை அவசியம் என வலியுறுத்தியுள்ளார் தானாராத்தா சட்டமன்ற உறுப்பினர் ஹாச்சி யாங். மழை அளவு, மண் ஈரப்பதம், நிலச்சரிவு அபாயம் ஆகியவற்றை முன்கூட்டியே கண்டறியும் தொழில்நுட்பங்கள் உடனடியாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றார் அவர். கேமரன் மலை போன்ற மலைப்பாங்கான பகுதிகளில் இயற்கை பேரிடர்களின் போது மிகுந்த பாதிப்பு ஏற்படும் என்பதால் அரசாங்கம் முன்கூட்டியே தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நேற்று முன்தினம் பெய்த கனமழையின் ஏற்பட்ட போது நிலச்சரிவால் 346 அடுக்குமாடி குடியிருப்புகளை சேர்ந்த சுமார் 700 பேரது வெளித்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ஜிஆர்எஸ் தலைமையில் சபாவில் கூட்டணி ஆட்சி, மீண்டும் முதல்வரானார் ஹஜிஜி. ஜிஆர்எஸ் எனப்படும் சபா மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஹஜிஜி நோர் 2ஆம் தவணையாக அம்மாநிலத்தின் முதல்வராகியுள்ளார். தேர்தல் முடிவில் இழுபறி நீடித்ததால் அதிகாலை 3 மணிக்கே பதவியேற்பு நடந்தது. சபா ஆளுநர் மாளிகையான இஸ்தானா செரி கினாபலுவில் ஆளுநர் துன் மூசா அமான் முன்னிலையில் ஹஜிஜி முதல்வராக பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். இத்தேர்தலில் சுலாமான் தொகுதியில் 9,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஹஜிஜி தொடர்ந்து 9வது முறையாக அத்தொகுதியை தற்காத்துக் கொண்டார். மொத்தமுள்ள 73 தொகுதிகளுக்கு பரப்புடன் நேற்று நடைபெற்ற 17வது சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க தேவையான 37 இடங்களை எந்த கட்சியும் வெல்லவில்லை. இதனால் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் கூறியது போலவே தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டது. எனினும் 29 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த ஜிஆர்எஸ் அதன் பங்காளி கட்சிகளுடன் இணைந்து புதிய கூட்டணி அரசை அமைத்துள்ளது. சபா தேர்தலில் படுதோல்வி, தேசிய அளவில் டிஏபிக்கு எச்சரிக்கை மணி, சார்லஸ் சந்தியாகோ. சபா சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்டுள்ள படுதோல்வி டிஏபி கட்சிக்கு வாக்காளர்கள் அளித்துள்ள எச்சரிக்கை மணி என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் சந்தியாகோ நினைவூட்டியுள்ளார். அதிர்ச்சிகரமான இந்த தோல்வி கட்சியின் வங்கியான சீன சமூகத்தின் விரக்தியை வெளிப்படுத்துவதாக அவர் கூறினார். இதே அதிருப்தி தீபகற்ப மலேசியாவிலும் உருவாகி வருவதாக அவர் எச்சரித்தார். எனவே இந்த எச்சரிக்கை மணியை புரிந்து கொண்டு மக்கள் வாழ்வாதாரம், விலைவாசி உயர்வு, நல்லாட்சி, பொறுப்புணர்வு, வெளிப்படைத்தன்மை போன்ற அடிப்படை பிரச்சினைகளில் டிஏபி கவனம் செலுத்த வேண்டும். மாறாக அரசியல் சதுரங்க விளையாட்டுகளை விட்டொழிக்க வேண்டும் என்றார் அவர். கட்சி மீது அகங்காரம் என்ற போர்வை வேரூன்றி இருப்பதாகவும் அது மக்களின் கட்சி என்ற டிஏபியின் அடையாளத்தை மங்கு செய்து விட்டதாகவும் சாண்டியாகோ கூறினார். சபா தேர்தல் முடிவுகள் உண்மையில் ஒரு தெளிவான செய்தியாகும்.